தானம் செய்யக்கூடாத 3 பொருட்கள் கவனிக்காவிட்டால் பணப்பிரச்சனை தொடரும். தானத்தின் தத்துவம் ஒரு ஆன்மீக கதைநடை. மனிதன் செய்த பாவங்களைக் கரைக்க, அவன் பெற்ற கர்மவினைகளை சிதைக்க சாஸ்திரங்கள் சொல்லும் எளிய வழி தானம். இந்த தானம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று நூல்கள் சொன்னாலும் எல்லோராலும் பெரிய தானங்களை செய்ய முடியாது. ஆனால் அவரவர் சக்திக்கேற்ப உண்மையான மனதோடு செய்யப்படும் தானமே உயர்ந்த புண்ணியமாக மாறுகிறது. உயிர் வாழ்வதற்கே அடிப்படை உணவு. அதனால்தான் தானங்களில் சிறந்தது அன்னதானம். அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டுப் போகாது என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும், பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும், வாழ்வில் தடை நீங்கும். உண்மையான தானம் என்றால் என்ன? பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் பிறருக்கு உண்மையில் பயன்படும் பொருளை கொடுப்பதே சிறந்த தானம். முக்கியமான ஒரு எச்சரிக்கை. எனக்கு பயன்படவில்லை என்ற காரணத்துக்காக பழைய உபயோகமற்ற பொருட்களை தானமாகக் கொடுத்தால் புண்ணியம் கிடைக்காது, மாறாக பாவம் சேரும். துளசி தானத்தின் பலனை இரட்டிப்பாக்கும் ரகசியம். அன்னதானம், வஸ்திரதானம் போன்ற எந்த தானமாக இருந்தாலும் துளசி இலைகளை சேர்த்து தானம் செய்தால் அதன் பலன் இரட்டிப்பாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. துளசி தானம் தனவரவு அதிகரிக்கும், மனநிறைவு வாய்வில் நிலைக்கும். அதனால் இனிவரும் நாட்களில் முழு மனதோடு சந்தோஷத்தோடு தானம் செய்யும்போது துளசியையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வள்ளலார் கூறிய தானத்தின் மகிமை. அன்னதானம் செய்பவரை வெயில் வருத்தாது, வறுமை தீண்டாது, இறையருள் எப்போதும் துணை நிற்கும். வள்ளலார். பல்வேறு தானங்களும் அதன் பலன்களும். மஞ்சள் தானம் மங்களமுண்டாகும். பூமி தானம் இக பர சுகம் கிடைக்கும். வஸ்திரதானம் ரோக நிவர்த்தி. கோதானம் பித்ருசாப நிவர்த்தி. எள் அல்லது திலதானம் பாப விமோச்சனம். வெல்லம் தானம் குல அபிவிருத்தி. நெய் தானம் வீடு பேறு. தேன் தானம் சுகம் இனிய குரல். வெள்ளி தானம் பித்ருக்கள் ஆசி. சொர்ண தானம் கோடி புண்ணியம். நீர் தானம் மனசாந்தி. கம்பளி தானம் துர்சொப்பன நிவர்த்தி. பால் தானம் சகல சௌபாகியம். சந்தனக்கட்டை தானம் புகழ். அன்னதானம் சகல பாக்கியங்கள். தானம் செய்யக்கூடாத 3 பொருட்கள் மிக முக்கியம். கத்தி கூர்மையான பொருட்கள். கத்தி, ஊசி, கடப்பாரை போன்ற கூர்மையான பொருட்களை தானமாக கொடுத்தால் குடும்பத்தில் மனக்கசப்பு, வாக்குவாதம், கெட்ட பலன்கள் வரலாம் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது. பழைய அல்லது மீதமான உணவு. பழைய உணவு அல்லது உபயோகமற்ற உணவை தானமாக கொடுத்தால் வரவுக்கு மீறி செலவுகள் உண்டாகும், பண நெருக்கடி உண்டாகும் என்று கூறப்படுகிறது. துடைப்பம். மகாலட்சுமி வாசம் செய்யும் துடைப்பத்தை எந்த சூழ்நிலையிலும் தானமாக கொடுக்கக்கூடாது. தவறி செய்தால் வீட்டில் பணப்பிரச்சனை தொடர்ந்து இருக்கும் என்று நம்பப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், தானம் ஈக்குவல் புண்ணியம், தவறான தானம் ஈக்குவல் துன்பம். இந்த 3 பொருட்களையும் எந்த காரணத்துக்காகவும் தானமாக கொடுத்து சிரமங்களை விலை கொடுத்து வாங்காதீர்கள். இது போன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க KYR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.